தேவனுடைய பெரிதான கிருபையால் கடந்த 8 ஆண்டுகளாக ஊழியத்தில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் இமானுவேல் ராபர்ட் அவர்கள் மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் ஊழியத்தின் மூலம் தேவ மக்களை தேவ வார்த்தையில் கட்டி எழுப்பி சீஷர்களாக உருவாக்கி தலைமைத்துவ பயிற்சிகள், ஆவிக்குரிய வளர்ச்சி, மேலும் ஆலோசனை ஊழியத்தின் மூலம் பலரின் வாழ்க்கைக்கு நம்பிக்கையையும் வழி நடத்துதலையும் கொண்டு வருகிறார். இப்போது தேவனின் மகிமையை அறிவிக்கும் மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் இல்லங்களுக்கு வருகிறார். தேவனின் வார்த்தையாலும் ஆராதனையாலும் ஆசீர்வதிக்கப்பட தவறாமல் இணைந்திருங்கள். இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா அண்ணல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. என் நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா இந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவே. கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்றும் நான் மறைவே. ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாடு சகிப்பதினால் இன்னும் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடித்தே. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. இந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மகிமையின் நேரத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த 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 சந்தோஷம். பாரங்களின் மத்தியில் நாம் தேவனை துதிக்கும் பொழுது, அழுகையின் மத்தியில் நாம் தேவனை துதிக்கும் பொழுது, நித்திய நம்பிக்கையோடு கூட நாம் தேவனை துதிக்கும் பொழுது, கொஞ்ச காலம் நாம் படுகிற இந்த பாடுகள் எல்லாவற்றையும் என் தேவன் அவருடைய மகிமையில் வரும்பொழுது, நம்முடைய சொந்த கண்கள் அவரை பார்க்கும் பொழுது, நம் பற்ற எல்லா கஷ்டங்களையும் தேவன் மாற்றி ஒரு சந்தோஷத்தை, ஒரு இன்பமான ஒரு மகிழ்ச்சியை தேவன் நமக்கு தரப்போகிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, நித்தியத்தை அளிப்பேன் என்பதே நான் அவர்களுக்கு தரும் வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆமா, நித்தியம் மாத்திரம்தான் தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனுஷனுடைய நோக்கம் எங்க தரமா இருக்கணும்? நித்தியத்தை நோக்கி இருக்கணும். 1 பேதுரு 5:8-10 சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள்,
ஏனெனில் உங்கள் எதிரியாளாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். விசுவாசத்துல உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள சகோதரரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறிருக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராகிய சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. இந்த 1 பேதுரு எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டுச்சு தெரியுமா? ஆசியா மாகாணத்தில் கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் இருக்கும் பொழுது, பிரச்சனைகளின் மத்தியில் இருக்கும் பொழுது, ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது பேதுரு எழுதுறார். அந்த மக்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எழுதுறார். அவர் சொல்றாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க, தேவன் மேலே பற்றுதலாக இருங்க, நித்தியத்தினுடைய மகிமையையும் நித்தியத்தினுடைய நம்பிக்கையும் எப்பொழுதுமே யோசிச்சு பாருங்க, ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்கரேஜ்மெண்ட்டான ஒரு வார்த்தைகளை எழுதுறார். அதில் இந்த 8வது வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். அப்படின்னா என்ன? நம்ம தெளிவாக இருக்கணும், கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் எப்பொழுதுமே அலட்சியமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அலட்சியமாக இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும். இந்த குடிகாரங்க, இந்த சிகரெட் பிடிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா, ஏன்பா சிகரெட் பிடிக்கிற, ஏன்பா தண்ணி அடிக்கிற அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் நிறுத்தணும்னு நினச்சா நான் நிறுத்திடுவேன், அது என் கையில் இருக்குது, இப்போ என்ன கொஞ்ச நாள் நான் அப்படியே சும்மா ஒரு ஜாலி கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அவன் அப்படி சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் ஒரு வருஷம் கழித்து, ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, அவன் அந்த குடிக்கும் அந்த போதை பழக்கத்துக்கும் அந்த புகை பிடிக்கிறதுக்கும் அடிமையாயிடுவான். அவனால் விட முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஒரு 2 நாள் விட்டுட்டாலுமே அவனுடைய கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேலே நம்ம கான்ஷியஸாக இல்லைன்னா, அலட்சியமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம நடத்தி கொண்டு போனோம் அப்படின்னா, நாமளும் அவர்களைப் போல பாவத்துக்குள்ள, அடிமைத்தனத்துக்குள்ள சிக்கிக்கொள்ளுவோம். ஏன்னா வசனம் சொல்லுது, எபேசியர் 6:11-12-13 வசனம் சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், அதுக்கப்புறம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, நித்தமும் போராட்டம் உண்டு. அதனால தான் சொல்கிறாங்க, சர்வாயுத வர்க்கத்தை, ஆர்மர் ஆஃப் காட், அந்த ஷீல்டை நீங்கள் போட்டுக்கோங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. நீங்கள் அநேகர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்றும் எனக்கு கற்றுக் கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எழுதுறாங்க, இங்கே பாரு, மாம்சத்தோடு உன்னுடைய சரீரத்தோடையும் உனக்கு போராட்டம் உண்டு, உன்னுடைய ரத்தத்தோடையும் உனக்கு போராட்டம் உண்டு, உலகத்தில் இருக்கிற காரியத்தோடும் உனக்கு போராட்டம் உண்டு. நான் ஒரு சின்ன இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என் ஃபேமிலியோட ஒரு வாட்டி கொடைக்கானலுக்கு ட்ரிப்புக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு ஸ்டீப்பான ஒரு பகுதி, இப்படி இறக்கமான ஒரு பகுதி, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ நான் கார் ஓட்டிக்கிட்டே என்ன பண்ணுறேன், அந்த வீடியோ எடுக்கிறேன். நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, ரோட்டை பார்க்காம நான் கேமராவை பார்த்துக்கிட்டே கார் ஓட்டின பாருங்கள். ஒரு 2 செகண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காரு ரோட்லேருந்து அப்படியே ஒரு பள்ளத்து ஒரு இதில் வந்து பாதி 2 வீல் வந்து இறங்கிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி பள்ளம். நான் டிரைவர் சீட்டில் இருக்கிறேன், எங்கள் அம்மா எனக்கு பக்கத்து சீட்டில் இருக்கிறாங்க, என்னுடைய அண்ணனும் என் அண்ணியும் கார் பின்னாடி இருக்கிறாங்க. அங்கே எப்படியோ நாங்கள் அசையவே இல்லை. அங்கே இருக்கவங்களாம் வந்த உடனே அந்த காரை இந்த சைடு கொஞ்சம் பிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் வெளியே வந்தேன், அப்புறம் எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா அண்ணிலாம் வெளியே வந்தாங்க. ஒரு 2 செகண்டு தான். அந்த 2 செகண்டில் ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே போய் நாங்கள் சிக்கிக்கொண்டோம். ஆண்டவர் தான் அவருடைய கிருபையை கொண்டு அன்னைக்கு காப்பாற்றி இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா 1000 அடி பள்ளம், ஏன்னா 2 டயருமே இறங்கிடுச்சு லெஃப்ட் சைடு. அப்புறம் அங்கேருந்து வந்தவங்கலாம் காப்பாற்றினாங்க.
அது போல தான் ஒரு சின்ன கேர்லெஸ் தான். ஒரு 2 செகண்ட் நான் என்ன பண்ணிட்டேன், ரோட்டை பார்க்காம என் ஃபோனை பார்த்துட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆவிக்குரிய போராட்டம் நமக்குள்ள இருக்கு. வசனம் சொல்லுது, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கொண்டுட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஒரு கேர்லெஸ் மொமெண்ட் தான், ஒரு ராங் ரிலேஷன்ஷிப் தான், ஒரு தவறான ஒரு உறவுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஒரு சின்ன டெம்ப்டேஷன் தான், ஒரு சின்ன அடிக்ஷன் தான். ஒரு வாட்டி தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ஒரு வாட்டி தான் இதை ட்ரை பண்ணலான்ட்டு பண்ணிவிட்டு அதில் போய் நான் சிக்கி கொண்டேன்னா அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் போனேன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்ல முடியும். என்னுடைய காலேஜ் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸு ஒரு வாட்டி சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த ஸ்மெல்லு ஒத்துக்கல, தள்ளி போய் பிடிங்கடா அப்படின்னு சொன்னேன். டேய், நீலாம் சிகரெட் கூட பிடிக்கலன்னா நீலாம் ஒரு ஆம்பளையாடா அப்படின்னு என்னை பார்த்து கேட்டாங்க. சில வேளையில் உங்களுடைய அந்த இதுவை கோபத்தை தட்டி எழுப்புவான் பிசாசு. அதை தான் இங்கே சொல்லுது, பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, துரைத்தனங்களோடு போராட்டம் உண்டு, கர்த்தருடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ளுங்க. சின்ன பாவம் தான், சின்ன பொய் தான். ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் சின்ன பொய் சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் யாராவது கேட்டால், ஏன்பா இதுக்கெல்லாம் பொய் சொல்கிறேன், என் நிலைமையில நீ நின்று பாரு, அப்போ உனக்கு தெரியும். அது பொய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் போய் நான் மாட்டிக்கிட்டேன். என் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், அவர் புரிஞ்சுப்பார், அவர் அறிஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லுவோம். செய்கிறதே தப்பு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவர் என்ன புரிந்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன சின்ன காரியங்கள், மறைமுகமான பாவங்கள், யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிற பாவங்கள், சின்ன பொய், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேலே நமக்கு ஒரு கரிசனை இல்லாமல் அலட்சியமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துகிற விதம், இது எல்லாமே நம்மை ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போய் விட்டுடும். ஒரு டேம் எடுத்துக்கோங்களேன், எப்போவுமே இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன கிராக் இருந்தாலும் அதை எவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெக்டிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சின்ன கிராக்கு ஒரு பெரிய ஆபத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ப்ரெஷர் பட கிராக் விட்டு அது பெரிய இதுவாகிடும். அதனால நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது விஜிலண்டா இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். 2வது சொல்றாரு பேதுரு, விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாத்திரம் இல்லாதபடி விழித்திருக்க சொல்றார். ஏன் விழித்திருக்கணும் அப்படின்னா, நம்ம விழித்தில்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல ஒரு 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 கேர் இல்லை, ரொம்ப கேர்லெஸ்ஸாக அதை நடத்துகிறோம் அப்படின்னா சாத்தான் ஈஸியாக அட்டாக் பண்ணுவான். எப்படி அட்டாக் பண்ணுவான்? இச்சைகளினால, பயத்தினால, டிஸ்கரேஜ்மெண்ட்னால, தவறான உபதேசத்தினால, உலகத்தினுடைய காரியங்கள், கார்னல் நேச்சர் நமக்குள்ள வரதுனால சாத்தான் ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ணுவான். ஆனால் அதே சாத்தானை என்ன பண்ணுவான் தெரியுமா, நம்மளை என்கரேஜ் பண்ணுவான். நீ இந்த பாவம் பண்ணு, இதை பேர் அந்த மக்கள் எல்லாருமே இந்த வழியில் தான் போயிட்டு இருக்கிறாங்க, நீயும் அந்த வழியில் போ, அது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுவான். ஆனால் அதே சாத்தான் தான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நம்மளை பற்றியும் என்ன பண்ணுவான், குறை சொல்லிட்டு இருப்பான். ஜக்கரியா 3:1 ஜக்கரியா ஒரு விஷனை பார்க்குறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவா ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பு சங்கத்தில் நிற்கிறார். கூடவே பிசாசும் நிற்கிறான். நின்றுட்டு சொல்கிறான், இங்கே பாருங்க, அவன் அழுக்காக இருக்கிறான், அவன் சட்டையை பாருங்க, அவன் உடம்பு ஃபுல்லாக அழுக்கு இருக்குது, அவன் பாவமான ஒரு மனுஷன், அவன்கிட்ட அக்கிரமம் இருக்குன்னு சொல்லிட்டு சாத்தான் அவனை பற்றி என்ன சொல்கிறான், அக்யூஸ் பண்ணுறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எப்பா அவனுடைய சட்டை எல்லாத்தையும் கழட்டுங்க, அவனுக்கு புது ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவீங்க. இன்னைக்கு அநேகர் சாத்தானுடைய வலைக்குள்ளே நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம். எப்படி மாட்டிகிட்டு இருக்கிறோன்னா, அவன் நம்மளை என்கரேஜ் பண்ணுறதே நமக்கு தெரியாது. ஆனால் உலகத்தோடு கூட நம்ம இணைஞ்சு போயிடுவோம், பாவத்தோடு கூட இணைஞ்சு போயிடுவோம். தெளிந்த புத்தி இல்லாதவர்களாய் விழித்திருக்காமல் இருக்கிறதுனால சாத்தான் நம்மளை ஆண்டு கொள்ளுவான், என்கரேஜ் பண்ணி பாவத்துக்குள்ளே சிக்கிக்கொள்ள வச்சுருவான். ஆனால் அதே சாத்தான் என்ன பண்ணுவான், ஆண்டவர்கிட்ட, உன் பையன் பாரு, அவனுக்கு நீ ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீர், நீர் அவனுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறீர், ஆனால் அவன் அதை விருதாவாக செலவு பண்ணிட்டு இருக்கிறான், ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேலே ஒரு நாட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணுவான். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அழுக்காயிடுச்சு, அதை முற்றிலுமாக எடுத்து புதிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுங்க. எப்படி
ஒரு பிள்ளை அப்பா கூட வெளியே விளையாட போகும்பொழுது ஒரு சேத்துல விழுந்துருதோ, அப்பா என்ன பண்ணுவார்? அந்த பிள்ளையை அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை, சேத்துல விழுந்துடுச்சு, அழுக்காயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாரா? விட்டுட்டு போக மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்? அந்த பிள்ளையை எடுத்து அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு அவனை சுத்தம் பண்ணி அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை போட்டு அவனை தூக்கி வச்சுப்பார். அது போல தான் ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லணும், நீங்கள் ஆண்டவரே, கடந்த காலத்தில் நான் விழித்து இல்லாமல் இருந்துட்டேன், விழிக்காமல் போயிட்டேன், ஜாக்கிரதை இல்லாமல் இருந்துட்டேன், தெளிந்த புத்தி இல்லாதவனாக இருந்துட்டேன், அதனால் இந்த பாவத்தில் மாட்டிக்கிட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு புதுப்பித்தருளுங்க. இன்னொன்று சொல்கிறாரு, விசுவாசத்தில் உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறார். யாருக்கு எதிர்த்து நிற்கணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்கணும்? வசனத்தின் மூலமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் அந்த மலையில் இருக்கிறாரு. அப்போ பிசாசு அநேக கேள்விகளை கேட்குறான். உனக்கு அதை தரேன், இதை தரேன் அப்படின்னு சொல்கிறான். கல்ல அப்பமா சாப்பிடு அப்படி இப்படின்றான். அவர் போய் சண்டை போட்டாரா? வாளை எடுத்து கத்தி எடுத்து அடித்தாரா? இல்லை கையை எடுத்து சண்டை போட்டாரா? எதுவுமே பண்ணலை. வார்த்தையின் மூலமாக அவனை கடிந்து கொள்கிறார். ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மூலமாக அவனை கடிந்து கொள்கிறார். இன்னைக்கு நம்முடைய ஜப வாழ்க்கையும் நம்முடைய வேத வாழ்க்கையும் எப்படி இருக்குது அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தர் அழகாக பாடுறார், என்னுடைய ஜப வேலையில் நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, சோறாமல் ஜெபிக்க எனக்கு பலனை தாங்க ஆண்டவரேன்னு கேட்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க, விழித்திருக்க, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாப்பதற்கு எங்களுக்கு கிருபை சொல்லுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. என்னோட கூட சேர்ந்து பாடுறீங்களா? Thank you Jesus. என்னோட கூட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். Thank you Jesus. Amen. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டு உம் பாதம் வந்தே, சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை வேண்டி உம் பாதம் வந்தே, இந்த ஜெப வேலை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன், எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என் கோட்டை, என் தஞ்சம். ஆண்டவரே, சோறாமல் ஜெபிக்க என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் விழிப்புள்ளவனாய் தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்க எனக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபத்தினாலையும் வேதத்தினாலையும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையினாலையும் உங்களை நீங்கள் கட்டமைக்கும் பொழுது நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பீங்க. அவ்வளவு சீக்கிரம் சாத்தான் உங்களை எதிர்த்து நிற்க மாட்டான். வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு பிசாசுக்கும் கீழ்ப்படிய முடியாது. ஒன்று நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்க அப்படின்னா பிசாசை எதிர்த்து நிற்கணும். ஒருவேளை நீங்கள் பிசாசுக்கு கீழ்ப்படுறீங்க அப்படின்னா தேவனுக்கு எதிர்த்து நிற்கணும். ஸோ உங்களிடத்தில் உங்களுடைய பக்கத்தில் யார் நிற்கணும் அப்படின்ற டிசைடிங் ஃபேக்டரை ஆண்டவர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். அப்போ தேவனுடைய பிரசன்னம் எனக்குள்ளே இருக்கணும், தேவனுடைய மகிமை எனக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். அப்போ பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருப்பீர்கள். அது மாத்திரம் அல்ல, ஆண்டவர் சொல்கிறாரு, உபத்திரவங்களின் வழியாய் தான்
அப்போஸ்தலர் நடபடிகள் 14:22 வசனம் சொல்லுது, உபத்திரவங்களின் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆண்டவர் அதை தான் சொல்றார். பரலோக ராஜ்யத்தினுடைய பாதை ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட்டு, நேரோ பாதை, குறுகலான பாதை, அது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு நீட் எக்ஸாம் நம்ம எழுதினாதான் ஒரு டாக்டர் ஆக முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்கு அவங்க அவ்வளவு பிரயாசப்படுறாங்க. ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நம்ம எழுதுறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம். அப்போ உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வேலைக்கே அவ்வளவு பிரயாசத்தை நாம் எடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டிய நாம் உபத்திரவங்களின் வழியாக தான் போக முடியும். இன்னைக்கு அநேகர் ஐயோ எனக்கு உபத்திரவம் வேணாம், ஆனால் நான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அது இயலாத ஒரு காரியம். இட் இஸ் நாட் பாசிபிள். அது பாசிபிளே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு, உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த உபத்திரவங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எம்ப்ரேஸ் பண்ணும்பொழுது, நம்ம தழுவி கொள்ளும்போது ஆண்டவர் 4 ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுக்குறார். என்ன கொடுக்குறாரு? 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை, பிரச்சனைக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற உங்களை, கஷ்டங்களுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற உங்களை, ஏமாற்றங்களுக்குள்ளாக போய் கொண்டிருக்கிற உங்களை, வருத்தங்களுக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிற உங்களை அவர் என்ன பண்ணுவாரா? சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி என்ன பண்ணுவாரா? நிலைநிறுத்துவாரா. 4 ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். முதலாவது அவர் என்ன பண்ணுவாரா? சீர்படுத்துவார், ரீஸ்டோர் பண்ணுவார். பேதுனுடைய வாழ்க்கை நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் தேவனை மறுதளிக்கிறான். ஆனால் தேவன் திரும்பி அவன் கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, இந்தாப்பா பரலோகத்தினுடைய சாவி இந்தா அப்படின்னு சொல்லி அவனை திரும்பவுமாய் ஊழியத்துக்கு அழைத்தது மாத்திரம் இல்லை, ஆதிகால திருச்சபைகளுக்கு தலைவனாக அவனை மாத்துறார், அவனை ரீஸ்டோர் பண்ணுறார். அந்த பேதுரு தான் இப்போ எழுதுறார். அவன் பயந்து தான் தேவனை மறுதளிக்கிறான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்கிறார், ஃபைட் பண்ணு அப்படின்ற. எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. 2வது என்ன பண்ணுறார்? நம்மளை நிலை நிறுத்துகிறார், சத்தியத்தில் நிலை நிறுத்துகிறார், உண்மையில நிலை நிறுத்துகிறார். தானியேலுடைய வாழ்க்கையில எல்லாருமே தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறாங்க, ஆனால் தானியேல் மட்டும்தான் தேவன் பக்கத்தில் நிற்கிறான். அதனால அவனை சிங்கக்கெபியில போட்டாலும் அந்த சிங்கக்கெபியின் மத்தியில தேவனை அவன் துதிக்கிறான். சத்தியத்தின் மேல அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அஸ்திபாரப்படப்பட்டிருக்கிறது. அதையும் தேவன் தான் அவனுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். 3வது என்ன பண்றாரு? ஸ்ட்ரென்தன் பண்றார், அவனை பலப்படுத்துறாரு. எப்படி பலப்படுத்துறாரு? ஒரே வசனம் தான், என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என்னுடைய கிருபை உனக்கு பூரணமாய் விளங்கும். அதை தாண்டி வேற வசனமே கிடையாது. அது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய காரியமாக இருக்கட்டும், உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தாக இருக்கட்டும், சரீர பிரகாரமாக இருக்கட்டும், நீங்கள் எந்த பலவீனத்துக்குள்ளே போனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பலனை நான் உனக்கு தரேன், என்னுடைய கிருபையை உனக்கு நான் தரேன். கடைசியாக அவர் என்ன பண்ணுறாரு? நிலை நிறுத்துகிறார், அவர் மேல நிலை நிறுத்துகிறார். மணலின் மேல கட்டப்பட்ட சபை அல்ல, நாம் கற்பாறையின் மேல கட்டப்பட்ட சபையா இருக்கிறோம், தேவன் மேல கட்டப்பட்ட சபையா இருக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிற ஒரு சபையா இருக்கிறோம். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஒரு பாடலை கூட நம்ம பாடலாம். அந்த பாடல் அழகா சொல்லுது, புயல் அடித்தாலும் அலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் வந்தாலும். இன்னைக்கு பிசாசு உங்களுக்கு எதிராக வரலாம், மனிதர்கள் மூலமாய் வரலாம், வேலையின் மூலமாக வரலாம், பிஸ்னஸ் மூலமாக வரலாம், வியாதியின் மூலமாக வரலாம். அதை பார்த்து இந்த பாடலை பாடுங்க. Thank you Jesus. சேர்ந்து பாடுவோமா? Amen. Thank you Lord. புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மலை மோதினாலும் எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே
சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே நீரே என்னுடைய கண்மலை, என்னுடைய கோட்டை, என்னுடைய துருகம். உண்மையிலே ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் அஸ்திபாரப்படுத்துகிறேன். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்க ஆசையாக இருக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க ஆசையாக இருக்கிறோம், எங்களுக்கு கிருபையை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாள் வரையிலும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாங்கள் அலட்சியமாக எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் தெரிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து விழித்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஆண்டவரே நீர் எங்களை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், பலப்படுத்தவும், நிலைநிறுத்தவும் எங்களை நாங்கள் முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே அந்த வாழ்க்கையின் வழியாக எங்களை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய பாதத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலும் தேவன் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். விசுவாசிங்க. திரும்பவுமாய் உங்களை இந்த மகிமை நேரத்தில் நாங்கள் சந்திக்கிறோம். உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்களுடைய இம்மானுவேல் ராபர்ட். இது உங்கள் மகிமையின் நேரம். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்காக ஜெபிக்க, ஆலோசனை பெற, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ள 9500099717 அல்லது 7550966600 என்ற எண்ணிற்கு அழைக்கவும் அல்லது வாட்ஸ்அப் மூலம் உங்கள் செய்திகளை அனுப்பவும். மிராக்கிள் ரிவைவல் சென்டர், அதாவது அற்புத எழுப்புதல் மையம் சார்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆவியால் நிரம்பிய ஆராதனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இடம் நம்பர் 1 பஜனை கோயில் ஸ்ட்ரீட், கணபதிபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 600059. MCC கல்லூரி அருகில் கார்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல் எதிரில். தாம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதியில் வசித்து ஒரு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கான சரியான இடம் இதுவாக இருக்கும். வாருங்கள், கர்த்தரை ஒன்றாக ஆராதிப்போம். உங்களை சந்திக்க ஆவலுடன் காத்திருக்கிறது. மேலும் மறக்காமல் காணுங்கள் மகிமையின் நேரம். ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 7 மணி வரை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை. தேவனின் மகிமை உங்கள் இல்லங்களில் நிரம்பட்டும். தேவனின் மகிமை